தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போனனால ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அருகாமை இவங்க ரொம்ப மிஸ் பண்ணதுனால சீக்கிரமே ஹீரோயின் இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு பார்சல் வருது. ஹீரோ இது என்னன்னு பாரு அப்படின்னு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இவ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப பிடிச்ச டெய்லரிங் மிஷினை தான் ஹீரோயின்காக வாங்கி கொடுத்துருப்பா. அதை யூஸ் பண்ணி நான் இனிமேல் நிறையா தைப்பேன் சார், ரொம்ப நன்றின்னு சொல்கிறா. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்குது. ஹீரோயினும் வெளியே வந்து அங்கே இருக்க மியூசிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆடுறா. இவ ஆடுறத ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப மெய் மறந்து ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினும் உள்ளே ஓடி வந்துடுறாங்க. 2 பேரும் லிஃப்ட்டில் வரும்போது பாடி டச் ஆகுது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் நிற்கும் போது தெரியாமல் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா ஃபோன் பண்ணி நிறைய வேலைக்காரங்க இங்கே தேவைப்படுறாங்க, நீ சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தான் அப்போ தான் தோணுது தான் ஒரு வேலைக்காரின்னு. உடனே ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோடு போயிடுறாங்க. ஹீரோ உடனே ரொம்ப வருத்தமாக அவளோட ரூமுக்கு போயிட்டு நீ வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நம்ம 2 பேரும் பழகிறது தப்பு சார்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஹீரோ ஊருக்கு போயிட்டு வரேன்னா ஊருக்கு போகும்போது நீ ஃபோன் பண்ணி என் பேர் சொல்லி கூப்பிட்டினா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நாள் கால் பண்ணி ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க.